ஹாய் ஹலோ வியூவர்ஸ். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஃபண்ட்ஸ் பை எஜுகெஸ்ட் இவங்ககிட்ட நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணோம், அதை எப்படி யூஸ் பண்ணோம், அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணோம், அந்த அளவுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் சொல்லித்தராங்க. அதில் வந்து 3 கோர்ஸ் இருக்குது: பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் லெவல் மார்க்கெட்டிங். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கடல் எப்போதும் மர்மம் நிறைந்தது. ஆனால் அந்த மர்மத்தை காக்கும் நம்முடைய இந்திய கடற்படை, இந்தியன் நேவி, உலகிலேயே சக்தி வாய்ந்த கடற்படைகளில் ஒன்று. இவர்கள் இல்லாதிருந்தால் நம்முடைய நாடு, நம்முடைய கடற்கரை பாதுகாப்பாக இருக்காது. இன்று வீடியோவில் இந்திய கடற்படை எப்படி செயல்படுகிறது, என்ன மாதிரி ரகசிய ஆயுதங்கள் இருக்கு, என்ன தியாகம் செய்றாங்க, எல்லாம் பார்க்க போறோம். போஸ்னியா 1. இந்திய கடற்படை எப்போது உருவானது? இந்திய கடற்படை 1612ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மெரீனு ஆரம்பமானது. பிரிட்டிஷ் காலத்துல ராயல் இந்தியன் நேவின்னு அழைத்தாங்க. 1947 சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியன் நேவின்னு பெயர் வச்சாங்க. நேவி டே டிசம்பர் 4 1971 இந்திய பாகிஸ்தான் போர்ல INS விக்ராந்த் செய்த தாக்குதலை நினைவுகூர்துக்காக. கடலுக்குள்ள நடக்கும் போர் கடற்கரைக்கு வராம நிறுத்தணும், அதுக்காகத்தான் கடற்படை உருவானது. 2. இந்திய கடற்படையின் முக்கிய பணி: கடற்கரை பாதுகாப்பு. 7500 கிமி கடற்கரை, 1900 தீவுகள், இவையெல்லாம் காக்கிறது நேவி. கடல் மீது வரக்கூடிய எதிரி கப்பல்கள், சப்மரீன்ஸை கண்டுபிடித்து அழித்தல். கடல் வழி வணிக பாதைகளை பாதுகாப்பது. நாட்டு பேரிடர் நேரங்களில் உதவுதல். சுனாமி, வெள்ளம், அந்தராஷ்டிரிய கடற்படை கூட்டணிகளில் பங்கேற்பது. நேவி இல்லை என்றால் நம்ம நாட்டோட எல்லை பாதி திறந்த கதவு மாதிரி இருக்கும். இந்திய கடற்படையின் வல்லமை: ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் INS விக்ராமதித்யா, INS விக்ராந்த், கடல் மீது இயங்கும் முழு விமானத்தளம், போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் இதில் பறக்கும். சப்மரீன்ஸ்: அரிஹாந்த் கிளாஸ் நியூக்ளியர் சப்மரீன்ஸ், நீருக்குள் மாதக்கணக்கில் மறைந்து இருக்கலாம். எதிரி மீது அணு தாக்குதல் நடத்தும் சக்தி. வார்ஷிப்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ், INS கல்கட்டா, INS சென்னை மாதிரி சக்தி வாய்ந்த டெஸ்ட்ராயர்ஸ், ஏவுகணைகள், ரேடார்கள், பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். நேவல் ஏர்கிராஃப்ட், MiG-29 ஃபைட்டர் ஜெட்ஸ், காமோவ் ஹெலிகாப்டர்ஸ், கடலிந்து பறக்கும் கண்கள். இந்திய நேவியோட சத்தம் கேட்டா எதிரி நாடுகள் பயந்துடும். 4. மறைந்த ஹீரோக்கள் அண்ட் பிரபல ஆபரேஷன்ஸ். 1971 இந்திய பாகிஸ்தான் போர். INS விக்ராந்த் பாகிஸ்தான் துறைமுகத்தையே அழித்தது. ஆபரேஷன் கேக்டஸ் மால்தீவ்ஸ்ல நடந்த கூப் அட்டெம்ப்டை சில மணி நேரத்தில் நிறுத்தினது. சுனாமி ரிலீஃப் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினார்கள். ஆபரேஷன் சமுத்ரா செத்து வெளிநாடுல சிக்கிய இந்தியர்களை காப்பாற்றினார்கள். இவர்கள் ரொம்ப சைலண்டான வாரியர்ஸ். பெருமை வாங்கிறது குறைவு, ஆனா தியாகம் அதிகம். நாட்டை காக்கும் வீரர்கள் எல்லாருமே தெரியும், ஆனா கடல்லி மாதக்கணக்கில் மறைந்து போராடுற நம்ம கடற்படை வீரர்களை நம்ம பார்க்க முடியாது. ஆனாலும் அவர்களோட தியாகம் இல்லாம நம்ம கடற்கரை, நம்ம உயிர் பாதுகாப்பாக இருக்கு.